ஹலோ கைஸ், மூவ் ஃபார்வர்ட் தமிழ் சேனலின் ஸ்பெஷலான ஒரு விளக்க பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். 2026ஆம் ஆண்டிற்கான இலங்கை சுங்க திணைக்களத்தோட வர்த்தமானி அறிவிப்பு வந்தாச்சு. உங்க கெரியரையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்க எப்படி உங்க கண்ட்ரோல்ல எடுக்கலாம் அப்படிங்கறத இப்போ நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 1,10,570. இது சும்மா சாதாரண நம்பர் கிடையாது. ஒரு பிரஸ்டீஜியஸான அரசாங்க வேலையில நீங்க வாங்கக்கூடிய உச்சக்கட்ட சம்பளம் இதுதான். இதை விட ஒரு பெஸ்டான மோட்டிவேஷன் வேற என்ன வேணும் சொல்லுங்க. நம்ம மூவ் ஃபார்வர்ட் தமிழ் கம்யூனிட்டியில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், நாம எப்பவுமே பிளான் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறதுல தான் குறியாயிருப்போன்னு. சோ இந்த மதிப்புமிக்க தரம் 2 உதவி சுங்க அத்தியட்சகர், அதாவது அசிஸ்டன்ட் சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் போஸ்டிங்க நீங்க எப்படி கரெக்டா பிடிக்கிறது அப்படிங்கிற முழு சீக்ரெட்டையும் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். ஓகே, எக்ஸாம் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கான அடிப்படை தகுதிகள் உங்ககிட்ட இருக்கான்னு சட்டுன்னு பாத்துடலாம். முதல்ல வயசு. இந்த விஷயத்துல அவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். ஜூன் 8, 2026 அன்னைக்கு உங்களுக்கு 21லிருந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும். அதாவது உங்க டேட் ஆஃப் பர்த் 1991 ஜூன் 8க்கும் 2005 ஜூன் 8க்கும் நடுவுல கரெக்டா இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், மதகுருமார்கள் யாருக்கும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண அனுமதி கிடையாது. இது ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படிங்கறதால பிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்பவே முக்கியம். ஆண்களுக்கு குறைந்தபட்ச உயரம் 5 அடி 5 அங்குலம் இருக்கணும். அது மட்டுமில்லாம மார்பளவு விரிந்த நிலையில 33 அங்குலம் இருக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கு குறைந்தபட்ச உயரம் 5 அடி 3 அங்குலம் இருந்தா போதும். ஷிப்ஸ், துறைமுகங்கள்னு ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும்ல, அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் யுஜிசி அங்கீகாரம் பெற்ற ஒரு 3 வருஷ டிகிரியை நீங்க கண்டிப்பா முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் ட்ரேட் எல்லாம் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும்ல, அதனால உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்பவே மஸ்ட். O லெவல்ல இங்கிலீஷ்ல கிரெடிட் பாஸ், இல்லனா A லெவல்ல ஆர்டினரி பாஸ் வாங்கியிருக்கணும். சிம்பிள். இந்த தகுதிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா அடுத்தது என்ன, ரொம்ப முக்கியமான அந்த போட்டி பரீட்சை பத்தி தான் பார்க்க போறோம். உங்களோட எக்ஸாம் ஃபார்மேட் ரொம்பவே கிளியர். இதுல 2 பேப்பர்ஸ் இருக்கும். ஒன்னு உங்க லாஜிக்கை டெஸ்ட் பண்ற 1 மணி நேர ஆப்டிடியூட் டெஸ்ட். இதுல 50 கேள்விகள் 100 மார்க்ஸ் இருக்கும். 2வது உங்களோட கம்யூனிகேஷனை செக் பண்ற 1.5 மணி நேர இங்கிலீஷ் பேப்பர். இதுக்கும் 100 மார்க்ஸ். சிங்களம், தமிழ், இங்கிலீஷ்னு 3 மொழிகள்லயும் எக்ஸாம் நடக்கும். இங்க தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கேர்லெஸ்ஸா இருந்தவே கூடாது. இன்டர்வியூ ஸ்டேஜுக்கு நீங்க போகணும்னா இந்த 2 பேப்பர்லயும் தனித்தனியா குறைஞ்சது 50% மார்க்ஸ் எடுத்தே ஆகணும். இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அதனால ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங்காக்குங்க. எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பெரிய ஸ்டெப் நேர்முக தேர்வு. அப்புறம் அதுல இருக்கிற சில ஸ்பெஷல் ஒதுக்கீடுகள் பத்தி பாப்போம். இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஃபேக்ட், காம்படிஷன் இவ்ளோ ஹெவியா இருந்தாலும் மொத்த வேகன்சில அதிகபட்சமா 10% போஸ்டிங்ஸ் பெண் அதிகாரிகளுக்கு பிரத்யேகமா ஒதுக்கப்படும் அப்படிங்கறத கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. பொதுவா இன்டர்வியூல உங்க சர்டிபிகேட்ஸ் ஒரிஜினலான மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. ஆனா நீங்க நேஷனல் இல்லனா இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்போர்ட்ஸ்ல சாதிச்சிருக்கீங்களா, அப்போ உங்களுக்கு ஒரு ஜாக்பாட். உங்க சாதனைகளுக்கு ஏத்த மாதிரி மேக்ஸிமம் 5 போனஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கு கிடைக்கிற பெரிய அங்கீகாரம். ஆனா இந்த பவர்ஃபுல்லான யூனிஃபார்ம் போடுறதுக்கு முன்னாடி சில ரியாலிட்டிஸையும் நாம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரிக்டான மெடிக்கல் செக்அப், போலீஸ் கிளியரன்ஸ் இதெல்லாம் மஸ்ட். அதோட இலங்கையில எந்த மூலையில வேணாலும் நீங்க வேலை செய்ய தயாரா இருக்கணும். டே அண்ட் நைட் ஷிஃப்ட்னு டைமிங் பார்க்காம உழைக்க வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்க ரெடியா? சரி, இப்போ எக்ஸாம், இன்டர்வியூ எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து எப்ப அப்ளை பண்ணணும்னு குயிக்கா பார்த்துருவோம். நமக்கான டைம் ரொம்பவே கம்மி கைஸ். பரீட்சை திணைக்களத்தோட வெப்சைட்ல ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மே 11 அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது. ஜூன் 8ஆம் தேதி நைட் 9 மணிக்குள்ள கண்டிப்பா நீங்க சப்மிட் பண்ணிடுங்க. ஏன்னா ஆகஸ்ட் மாசமே கொழும்புல எக்ஸாம் வந்துரும். டேட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபீஸ் பேமெண்ட் விஷயத்துல கவர்மெண்ட் ரூல்ஸ் எவ்வளவு கரார்னு உங்களுக்கு தெரியும். உங்களோட 1000 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸை இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற 4 முறைகள்ல ஏதாவது ஒன்னு மூலமா மட்டும்தான் கட்டணும். பேங்க் கார்ட்ஸ் அல்லது பிஓசி ஆன்லைன் மூலமா பே பண்ணலாம். மாத்தி பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் உடனே ரிஜெக்ட் ஆயிடும். சோ பி கேர்ஃபுல். நம்ம மூவ் ஃபார்வர்ட் தமிழ் சேனல்ல எப்பவுமே சொல்ற அந்த கோல்டன் ரூல் ஞாபகம் இருக்கா? நேரம் போயிட்டா திரும்ப வராது. நாளைக்கு பார்க்கலான்னு மட்டும் தள்ளி போடாதீங்க. உங்க லைஃபையே மாத்த போற இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்க போறீங்களா, இல்ல கடந்து போட விட போறீங்களா? 2026ல நம்ம நாட்டோட எல்லைகளை பாதுகாக்க போற அந்த கம்பீரமான சுங்கத்துறை அதிகாரி நீங்களா இருக்கணுமா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. யோசிங்க, இன்னைக்கே ஆக்ஷன் எடுங்க. வாழ்த்துக்கள்.